ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா தாங்க ரெடி பண்ண போகிறேன். அல்வா கொலகொலப்பெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணணும், பாசிப்பருப்பு எந்த பக்குவத்தில் வேக வைக்கணும், எந்த அளவு தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காம நம்மளோட விகாசமில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அல்வா எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். அசோகா அல்வா செய்கிறதுக்கு முதல்ல பாசிப்பருப்பை நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது 200 கிராம் அளவுக்கு வரும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் வச்சுட்டு அளந்து வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை நம்ம லைட்டாக வறுத்துட்டு செய்யும்போது பாசிப்பருப்பில் சின்ன கொலக்கொலப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொலக்கொலப்பு இல்லாமல் இருக்கும். வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதிக நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். அடுப்பை முதல்ல 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக நிறம் மாறிடுச்சு. எல்லோ கலர் இருந்தது, இப்போ நல்லா நிறம் மாறி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக நிறம் மாறினா போதுங்க. பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு கொலகொலப்புலாம் இல்லாமல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி அளந்துக்கிறேன். 1 கப் அளவு. இது 2வது கப்பு, இது 3வது கப்பு, இது 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம அடுப்பில் குக்கரில் வேக வைக்க போகலாங்க, தனியாக தான் வேக வைக்க போகிறோம். முதல்ல பாசிப்பருப்பு அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் வேகும்போது இந்த அளவுக்கு வெந்திருக்கும். நம்ம வறுத்துட்டு வேக வைக்கிறதுனால ரொம்பவே சீக்கிரமாக வெந்துருங்க பாசிப்பருப்பு நமக்கு. அடுத்து ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடிக்கடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. மொத்தமாக எனக்கு பாசிப்பருப்பு வேகிறதுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து அல்வா செய்கிறதுக்கு எண்ணெயும் நெய்யும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சன்ட்ராப் ஆயில் இல்லைன்னா கோல்டு வின்னர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீதி 100 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மொத்தத்துக்கு 150 ml அளவுக்கு நான் நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்துக்கிறேன். எண்ணெய் அதிகம் சேர்த்தோன்னா நமக்கு அல்வாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வாசனை வரும். அதனால் வேகிறதுக்காக மட்டும்தான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி மீதி எல்லாமே நெய் தாங்க சேர்த்துக்கிறேன். அடுப்பில் ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முதல்ல நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ அளந்து வச்சுருக்கோமோ அந்த அளவில் பாதி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது 100 கிராம் அளவுக்கு வரும். 100 கிராம் அளவுக்கு வரும். இந்த மாதிரி எண்ணெயிலையும் நெய்லையும் நல்லாவே கோதுமை மாவு பொரியணுங்க. பொரிஞ்சு நல்லா வாசனை வரணும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு கோதுமை மாவு நல்லா நிறம் மாறி வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி வந்துருச்சுங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சூடாக இருக்கும்போது பாசிப்பருப்பு சேர்க்கும்போது கையில் தெளிக்கும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேங்க. ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பும் கோதுமை மாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். திரும்ப மீதி எடுத்து வச்சுருக்க நெய்யை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பாசிப்பருப்பு நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. நமக்கு கையில் தெளிக்கும். அதனால் பார்த்து பக்குவமாக ரெடி பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்ல கோதுமாவும் பாசிப்பருப்பும் சேர்ந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ அல்வா கலர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அல்வா கலர். இது ஆப்ஷனல் தாங்க. தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை பாலில் குங்குமப்பூ சேர்த்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அல்வாவில் கலர் சேர்க்கும் போதாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கலர் சேர்த்துருக்குறேன். நல்லா அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவு நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். முதல்ல 1 கப் அளவு சேர்த்துட்டேன். இது 2வது கப்பு. இது மொத்தத்துக்கு 400 கிராம் அளவுக்கு வரும். ஜீனி சேர்த்துட்டு அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேம் பண்ண வேண்டாம். ஜீனி சேர்த்துட்டு கட்டிகள் வராமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
பாசிப்பருப்பு நமக்கு நல்லா ஏற்கனவே நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ஜீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா அடி பிடிக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. நல்லா அடி கனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். நமக்கு இந்த அல்வா ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு 40 நிமிஷம் ஆகுங்க. 40 நிமிஷம் கைவிடாமல் நம்ம கலந்தோன்னா நமக்கு சூப்பரான அசோகா அல்வா அட்டகாசமாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீதி இருக்கக்கூடிய நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம எண்ணெயிலையும் நெய்யிலையும் தாங்க இந்த நமக்கு பாசிப்பருப்பு நல்லா வேகணும். அதனால் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்ட நெய்யும் எண்ணெயும் நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னா மேலே நல்லா மிதந்து வந்துடும். அந்த பக்கம் வர வரைக்கும் நம்ம கலரி விட்டுகிட்டே தாங்க இருக்கணும். ஓரளவுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் நம்ம சுற்றும் போது பாருங்கள் அல்வா நல்லா சுற்றி ரவுண்டாக வருது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாசிப்பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. நல்லா கரைஞ்சும் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம அரைக்கெல்லாம் வேணாங்க, அரைச்சி செஞ்சோம்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். பாசிப்பருப்பு நல்லா ஓரளவுக்கு நல்லா நைஸான பக்குவத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா அல்வா ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு சொல்கிறேன், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். மீதி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நமக்கு முந்திரி பருப்பு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நமக்கு முந்திரி பருப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தாங்க அதெல்லாம். முந்திரி பருப்புலாம் ஓரளவுக்கு நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண அல்வா மேலே சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு, நெய் சேர்த்தாச்சு. திரும்ப நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க. அல்வா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு அல்வா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா நம்ம கலரும் போது நல்லா திரண்ட ரவுண்டாக அழகாக சுற்றி வரும். சுற்றி வர பக்குவம் வந்துருச்சுனாலே நமக்கு அல்வா சூப்பராக ரெடி ஆகிடும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா எண்ணெயெலாம் நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மேலே எண்ணெயும் நெய்யும் தெளிக்கும். இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி அல்வா பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்குவத்தில் நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த அல்வா பார்த்திங்கன்னா 5 நாள் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாமல் இருக்கும். இதோட அளவு பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.25 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வேறு ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். கொஞ்சம் தளதளன்னு இருக்கும்போதே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஓரளவுக்கு நல்லாவே ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு தளதளன்னு இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் திரும்ப பார்க்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கல்யாண வீடுகளை சாப்பிடுவோம் பார்த்திங்கள, அதே மாதிரி அசோகா அல்வா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரே லைக் போட்டு கொடுங்க. பாசிப்பருப்புலாம் எந்த அளவுக்கு வெந்து நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலில் எடுத்து வச்சிடுறேன். அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வரும்போதோ இல்லை தீபாவளி டைம்லேயோ இந்த மாதிரி அசோகா அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சினா மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.